கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 77 அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை ரொம்ப சந்தோஷத்தோடு உங்கள் சமூகத்தில் பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? யார் செஞ்சது தடயம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் நிறைய பேருக்கு அற்புதத்தை செஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு, அவங்கள பார்த்து இதை யாருக்கும் சொல்லாதேன்னு. ஆனால் செஞ்சது யார் தெரியுமா? ஆண்டவராக தான் இருக்கும். இன்னைக்கு இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியலை, இது என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் மட்டும்தான் இருப்பாருங்க. அதனால தான் யார் செஞ்சாருன்னு சொல்லி அடையாளமே ஆதாரமே இல்லாமல் அவர் செஞ்சுட்டு போவாராம். எனக்கு ரொம்ப இருதயத்துக்கு சந்தோஷமான வார்த்தை என்ன தெரியுமா? உமது வழி கடலில் இருக்குதான். கடலில் தான் அவர் வழியை திறக்கிறார். செங்கடல் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது பின்னாடி பார்வோனுடைய சேனையும் முன்னாடி செங்கடலுமா இருக்கிறது. முன்னாடி திரும்பினாலும் பிரச்சனை, பின்னாடி திரும்பினாலும் பிரச்சனை. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு வழியை சிவந்த சமுத்திரத்தின் நடுவே செங்கடலின் நடுவே கர்த்தர் திறந்தார்ல, அவருக்கு அங்கே வழி இருக்கு, உனக்கு தான் வழி இல்லை. அதனால தான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன், அவரை நீ நம்பும்போது வழி இல்லாத இடத்துல கூட உனக்கு வழி பிறக்கும். ஷபரபலபா ஆவியில் இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன். இன்னைக்கு உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எனக்கு எந்த வழியும் இல்லையே பிரதர், நடுக்கடலில் நின்ன மாதிரி நிற்கிறேன்னு சொல்கிறியா? இன்னைக்கு அந்த நடுக்கடலில் தான் ஆண்டவர் உனக்காக வழியை திறப்பார் என்பதை மறந்துடாத. 2வது சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்களின் மேலே இருந்ததா. பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு வழியே எதில் இருக்கு தெரியுமா? தண்ணியில் தான் அவர் பாதையே உருவாக்குவாராம். ஆனால் அவருடைய பாதங்கள், அவர் உமது காலடிகள் தெரியாமற் போயிருச்சான். செங்கடலை பிளந்தது யாருன்னு தெரியாமல் போச்சு, யோர்தானை பிளந்தது யாருன்னு தெரியாமல் போச்சுல. இதுக்கெல்லாம் பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார். யார் தெரியுமா? நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் தான். இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உனக்கு ஆண்டவர் சில அற்புதங்களை செய்ய போகிறார். இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியலை, இந்த உயர்வு எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியலை, இந்த கடன் பிரச்சனை எப்படி மாறிச்சுன்னே தெரியலைன்னு நீ சொல்ல போற. அதுக்கு காரணம் அவருடைய பாதைகள் அங்கே தெரியவே இல்லையா? ஆனால் அவர் தான் செஞ்சிருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். யாரெல்லாம் வழி இல்லாமல், யாரெல்லாம் ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.